ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூம்புகார் மாநில விருதுகள். இது தமிழ்நாட்டுல கொடுக்கக்கூடிய ஒரு விருது. இந்த பூம்புகார்னா உங்களுக்கே தெரியும். கண்ணகி கதாபாத்திரம் வரும்போது பூம்புகார் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். சிலப்பதிகாரத்துல இருந்தே இருக்கக்கூடியது. இவ்வளவு ஏன்ஷியன்டான ஒரு சிட்டி பேஸ் பண்ணி ஒரு விருது கொடுக்குறாங்க. சோ பூம்புகார் மாநில விருது எதற்காக கொடுக்குறாங்க? இது தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கும் கைவினை கலைஞர்களுக்காக கொடுக்கக்கூடிய விருது. சரி, இந்த விருது பாத்தீங்கன்னா என்னென்ன அடங்கியது, இந்த தடவை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க இது கேட்பாங்க. இந்த தடவை 2025-26 10 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 10 பேர் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த போட்டோல பாக்குறீங்க, இவங்க தான் விருது வாங்கினவங்க. சோ ஒவ்வொரு விருதும் 50,000 ரூபாய் ரொக்க பணம் கொடுப்பாங்க. 50,000 கேஷ் இருக்கும். அஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா அரை பவுன் மெடல் பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. சான்றிதழ் கொடுப்பாங்க. ஒரு தாமரை பட்டயம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அடங்கியதாக இருக்கும். இந்த விருது பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இந்த விருது ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு விருது. சிட்டி, ஒரு நகரத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விருது. சோ அதனால இது நிச்சயமாக கேட்கக்கூடிய பட்டியல்ல இருக்கு. சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. நன்றி.